வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஜிலேபி மீன், ஆத்து ஜிலேபி மீனை மசாலா கொஞ்சம் கூட பிரியாமல் எப்படி சூப்பராக பொரிச்சு எடுக்கிறதுங்கிறத வீடியோ பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஆற்றுல இருக்கிற மீன் அடுப்புக்கு எப்படி வந்ததுங்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இன்றைக்கி சாயந்தரம் நான் கரெக்டாக வேலையை முடித்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கிற வழியில் எங்கள் வீட்டு கார்னரில் பார்த்தீங்கன்னா கும்பலாக நின்றுருந்தாங்க. என்னன்னு போய் எட்டி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே உயிரோட ஜிலேபி மீனை ஒரு ட்ரேயில் போட்டு வச்சு தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சுட்டு இருந்தாங்க. போய் என்னண்ணா இது ஜிலேபி மீன் என்ன விலை கிலோ அப்படின்னு கேட்டால், கிலோ 200 தம்பி, ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு வர்றோம் நேரா அப்படின்னு சொன்னாங்க. எங்கே பிடிச்சிங்கன்னு கேட்டேன். அத்திக்கடவு, அவினாசி அத்திக்கடவு ஆற்றுலேருந்து பிடிச்சேன் தம்பி, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னாங்க. சரி, சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு, அதனால அளவாக வாங்கிட்டு போவோம், வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு 4 மீன் மட்டும் கரெக்டாக ஒரே சைஸில் பிடிங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன். கரெக்டாக 4 மீன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிராம் தான் வந்தது. சரி, ஓகே, என்னண்ணா 4 மீன் போதுங்களா, இவ்வளோ நேரமாக கேட்டிருந்தீங்க அப்படின்னாங்க. இல்லை போதுங்க 4 மீன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு செதிலெல்லாம் கொஞ்சம் நல்லா சுத்தமாக எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. ஏன்னா எப்பவுமே குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம செதிலெல்லாம் சுத்தமாக எடுங்கன்னு ஒரு டைம் நம்ம சொல்லிடலாம். இல்லைன்னா சும்மா அப்படியே 1-2 அடித்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது ஏதோ ஒரு செதில் உள்ளே வந்ததுன்னா அது ரொம்ப ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால நான் கிட்டையே நின்று கொஞ்சம் நல்லா நீட்டாக வெட்டி கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். எப்படி வெட்டுறதுங்க, துண்டு துண்டாக வெட்டுறதான்னு கேட்டாங்க. இல்லை வேண்டாங்க, எனக்கு முழுசாக அப்படியே மீன் வேணும், அதில் நல்லா ஒரு 4 கோடு மட்டும் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே நீட்டாக வெட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீனை. நல்லா அந்த சைடில் இருக்கிற அந்த செவுள், வால், தலையில் கொஞ்சம் அந்த முனையை மட்டும் வெட்டி விட்டுட்டு கோடு போட்டு கொடுத்துருங்க. ஏன்னா கோடு போட்டால் மசாலா நல்லா உள்ளுக்குள்ளே இறங்கும், ஈஸியாக பொரிச்சிக்கலாம், அதனால் கோடு போட்டு கொடுங்கன்ட்டேன். அதே மாதிரி அந்த கோடு போட்டு கீறி கொடுக்க சொல்லும்போது கொஞ்சம் நல்லா ஆழமாகவே கீறி கொடுக்க சொல்லுங்கள், அதனால் ஒன்றும் ஆகாது. சும்மா மேலாக ஒரு பென்சில் கோடு மாதிரி போட்டாங்க அப்படின்னா அதில் நம்மளுக்கு மசாலாவும் உள்ளே போய் நிற்காது. அது அப்படியே அந்த தோசைக்கல்லில் ஒட்டிட்டு அப்படியே திரும்பி வந்துடும். அதனால் நல்லா ஆழமாக கோடு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவங்க போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம எப்போவுமே ப்ரொஃபஷ்னலாக மீன் கடையில் போய் மீன் வாங்கும்போது அவங்க தொழில் ரீதியாக அந்த வேலை செய்கிறவங்க, அதனால் அவங்க சுத்தம் பண்ணுறதும் சரி, வெட்டி கொடுக்குறதும் சரி ப்ராப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு நேரத்தில் ஆற்றுல பிடிச்சிட்டு இந்த ரோட் சைடில் போட்டு விற்கிறத வாங்கும்போது அவங்க க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ப்ராப்பராக இருக்காது. அதை நம்ம மறுபடியும் வீட்டில் கொண்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஆல்ட்ரு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னங்கிறத பாருங்கள். இப்போ நான் நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த மீனை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செவுள் ஒன்று அப்படியே நீட்டிகிட்டு இருக்குது. அது கண்ணாடி பிளேடு மாதிரி இருக்குது. அதை நான் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். அதே மாதிரி அந்த தலையோட உள்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செவுள் இருக்கும், அதாவது மீனுடைய சுவாச பகுதி. அது நீங்கள் கசப்பாக இருக்கும். ரெண்டாவது அதை நம்ம சாப்பிடக்கூடாது. அதை உள்ளுக்குள்ளே ஏதாவது 1-2 ஒட்டிகிட்டு இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் நீட்டாக பிச்சு எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த சைடில் இந்த ரெக்கை இருக்குது பாருங்க, மீனுடைய துடுப்பு, அதெல்லாம் அவங்க சரியாகவே கட் பண்ணல. சரி, அவங்கள்ட்ட நம்ம அந்த வியாபார அர்ஜென்ட்டில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நம்ம சும்மா அதை இதையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம், அவங்களே என்றைக்காவது ஒரு நாள் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு இங்கே நான் அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருக்கிற அந்த செவுள், சைடில் இருக்கிற 1-2 பிசுரெல்லாம் இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துடுறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம ஹைஜீனிக்காக இருக்கிறது, நம்ம குழந்தைக்கு சாப்பிட்றது நம்ம நல்லா தெளிவாக பார்த்து எடுத்துக்கிறது முக்கியம் தானுங்க. எப்போவுமே அதை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குங்க. எந்த நான்வெஜ் வாங்கிட்டு வந்தாலும் சரி, அவங்க என்ன தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் சரி, நம்ம ஒரு ரவுண்டு பார்த்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரல் நல்லா எவ்வளோ ஆழமாக போட்டிருக்கிறாருன்னு பாருங்கள். நல்லா அந்த முள்ளு பகுதி வரைக்கும் நல்லா கீரல் போட்டிருக்கிறாரு. நான் அதனால தான் அவர்கிட்ட அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லி நான் நல்லா ஆழமாக கீரல் போடுங்கன்னு சொன்னேன். அதனால தான் இப்போ நல்லா இந்த அளவுக்கு இருக்குது பார்த்துக்குங்க. இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் சும்மா மேலாக பென்சில் கோடு மாதிரி போட்டு விட்ருவாங்க. இப்போ மசாலா கலக்கிறேன். இதுக்கு மீனை நிறையா வகையில் பொரிக்கலாம். இது ஒரு வகை. கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு பிஞ்சுக்கு மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தான், போட்டுக்குங்க. அது கூட மீன் 65 மசாலான்னு கடையில் விற்கும், அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் போட்டேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த மசாலாவை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அரைச்சியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பாக்கெட் தான் யூஸ் பண்ணேன். இது கூட ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்குங்க. புளிப்பு சுவை எதுவும் வந்துடும் நினைக்க வேண்டாம். லெமன் எப்போவுமே இந்த புளிப்பு சுவையை கொடுக்காது, மாறாக அது உங்களுக்கு சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும்.
இப்போ வந்து அந்த மசாலாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்குங்க. தண்ணி கிண்ணி ஊற்ற வேண்டாம். சும்மா அந்த எலுமிச்சம்பழ சாறுலேயே கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிங்கன்னா நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும். இப்போ வந்து அதை நல்லா மீனில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். நம்மளோட மெயின் எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மீனினுடைய அந்த கீரல் போட்டிருக்கிற பகுதிக்குள்ளே எல்லாம் நல்லா மசாலாவை ஏற்றி விடணும். அதே மாதிரி அடிப்பகுதி, வயிற்று பகுதி, தலைப்பகுதி இந்த இடத்துல எல்லாம் நல்லா மசாலா உள்ளே இறங்குற மாதிரி பார்த்துக்குங்க. மேலே தோலில் வந்து மசாலா ஒட்டாது. நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் மீனுடைய மேல் தோலில் மசாலா ஒட்டாது. அதனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அந்த கீரல் எல்லாம் உள்ளுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கி ஒரு 1/2 மணி நேரம் அதை அப்படியே வச்சுருங்க, காய வச்சுருங்க. ஏதோ ஒரு பக்கம் நல்லா திருப்பி வச்சு காய விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நான் தோசைக்கல்லில் தான் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். நல்லா ஒரு 4 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 குழிக்கரண்டி ஆயில் விட்டு, ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடி மீனை போட்டுறாதீங்க. ஆயில் நல்லா சூடாகும்போது நம்ம தோசைக்கல் சைஸுக்கு எத்தனை மீன் பிடிக்குதோ அத்தனை மீன் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். எங்கள் தோசைக்கல்லில் வந்து 2 மீன் கரெக்டாக இருந்தது. உங்கள்கிட்ட பெரிய தோசைக்கல் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் வந்து தோசைக்கல்லோட எட்ஜில் ஓரத்தில் எல்லாம் படுற இடமெல்லாம் வேகாது. அதனால வந்து எப்பவுமே நல்லா அந்த எண்ணெயில் படுற அளவுக்கு மட்டும் மீனை போடுங்க. நீங்கள் இடம் இருக்குதுன்ட்டு ஃபுல்லாக போட்டிங்கன்னா வேகாது. அதே மாதிரி வந்து மீனை போட்ட உடனே கரண்டியில் திருப்பாதீங்க. நான் ஒரு 2 நிமிஷம் விட்டு தான் திருப்புறேன். அதை வீடியோவில் கட் பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இப்படி திருப்பும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதோட தோலோ இல்லை மசாலாவோ கீழே எதுவுமே ஒட்டலை. பார்த்தீங்களா? இதுக்கு தான் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் லைட்டாக போட்டது ஒரு காரணம். அதே மாதிரி வந்து கொஞ்சம் சூடாகி வெந்ததுக்கப்புறம் அதெல்லாம் அப்படியே வந்து ஒட்டிக்கும் அந்த மசாலாவெல்லாம் மீனோட. அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பும்போது உங்களுக்கு தனித்தனியாக ஒட்டி வந்து பிரிஞ்சு வராது. நீங்கள் உடனே போட்டு திருப்பினீங்க அப்படின்னா அந்த சதைப்பகுதியெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ அந்த கல் மேலே நல்லா கொதிக்கிற எண்ணெய் எடுத்து இந்த தலைப்பகுதியில், வால் பகுதியிலெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஊற்றி விட்டீங்க அப்படின்னா அந்த இடமெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துடும் நம்மளுக்கு. ஏன்னா வந்து அந்த தலைப்பகுதியெல்லாம் வந்து அதிகமாக வந்து நம்ம நடுக்கல்லில் வந்து படுறதில்ல. ஓரத்தில் இருக்கிறதுனால அது வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா அப்படியே வெந்து வந்துட்டுருக்குது பாருங்கள். நம்மளுக்கு பார்த்தோம்னாலே தெரியும் நம்ம ஊற்றின எண்ணெய் பாதி எண்ணெய் இல்லை. இப்போ பாருங்கள், எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு கல்லில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு இதுதான் வேணும். இந்த டைமில் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா வந்து அந்த எண்ணெயோட கொதிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அடங்கிருச்சு. இந்த டைமில் வந்து நான் அந்த 2 மீனை நான் வந்து தனியாக வேற ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். வீடியோ கடைசியில் உங்களுக்கு அது கூட இன்னொரு சின்ன ஒரு சைட் டிஷ் இது கூடயே வைக்கிறது ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் அந்த 2 மீனையும் நான் தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டேன். இப்போ நம்மக்கிட்ட இன்னும் 2 மீன் இருக்குது. அதையும் நம்ம இதே மாதிரி அந்த 2 சைடும் போட்டு லைட்டாக திருப்பி விட்டு அதையும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 4 மீனையுமே நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். நம்ம ஊற்றின எண்ணெயில் வந்து பாதி எண்ணெய் செலவாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதுலேயே இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த மசாலாவெல்லாம் எதுவுமே கீழே ஒட்டி பிடிக்காமல் இருக்குது. பாருங்கள், இதுதான் அந்த சீக்ரெட்டு. இப்போ இது கூட கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையை அந்த கொதிக்கிற எண்ணெயிலேயே போட்டு ஒரு வதக்கி அதை எடுத்து மீன் மேலே போட்டிங்க அப்படின்னா இந்த வெங்காயம் கருவேப்பிலை கூட நம்மளுக்கு மீன் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அட்டகாசமான ஆற்று ஜிலேபி மீன் வறுவல் ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக பொரிச்சாச்சு. இது வந்து இந்த ஆற்று ஜிலேபி மீன் வந்து ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்கும். ஒரு சில பேர் வந்து சேறு வாசம் அடிக்குது, மண் வாசம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு கூட அப்படித்தான் சொன்னான். ஆனால் வந்து நம்ம ஆற்றுல இந்த குட்டையில் பிடிக்கிற ஜிலேபி மீன் வந்து என்றைக்குமே வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்ல சத்தாக இருக்கும். ஆனால் என்னென்னா வந்து முள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ரைட், இன்றைக்கி நாங்கள் ஆளுக்கு ஒரு மீன், எங்கள் வீட்டில் 4 பேர் கரெக்டாக 4 மீன் நாங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளை மாதிரி வளர்ந்து வர்ற சேனல்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோக்களை லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்து ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்தது இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற ட்ரை பண்ணுறேன்.